எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதிகார வர்க்கம் மற்றொரு அதிகார வர்க்கத்தை நோண்டாது, விட்டும் கொடுக்காது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப தமிழக காவல்துறையில 1000 குறைபாடுகள் இருந்தாலும் அதை மத்திய காவல்துறையோ இல்ல மத்திய இந்த மாதிரி புலனாய்வு குரூப்ஸோ அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களாகிய உங்களுக்கு இந்த காவல்துறை அதிகாரத்தின் மீதோ இது மீதும் உங்க நம்பிக்கை இழந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னா இன்னைக்கு வரைக்கும் லாக்அப் டெத் எத்தனை நடந்திருக்கு தமிழ்நாட்டுல? ஏதாவது லாக்அப் டெத் மரணத்திற்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் தண்டிக்கப்பட்டாருன்னு நீங்க சொல்ல முடியுமா ஒரு ஆளு? இல்லையே. அப்ப அந்த கொலைகள்லாம் நம்ம சாத்தான் ஜெயில் கதவை திறந்து கொண்டு போயிடுச்சா? புரியுதுல்ல? அந்த இடத்துல கொலைகள் நடந்திருக்கு, யாரோ ஒரு கொலகாரன் இருக்கான், அந்த கொலகாரன் காக்கி சட்டையில இருக்கான். ஆனா காக்கி சட்டையில இருக்க அந்த கொலகாரர்களை காப்பாற்றுவதற்கு இந்த சட்டமும் இந்த அதிகாரமும் எவ்வளவு வேணாலும் வளைஞ்சு கொடுக்கும். சோ இங்க உண்மையாகவே அந்த கரூர்ல நடந்த சம்பவம் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கும் எனக்கும் யாருக்கும் தெரிய போறது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் என்னவாக அது வெளிப்படணும், இந்த நிகழ்வை வைத்து என்ன அரசியலுக்கு சாதகமாக தங்களை வளைத்துக் கொள்ள முடியும், சாய்த்துக் கொள்ள முடியுங்கிறத தான் அவங்க பார்ப்பாங்க. சோ அது மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும்தான் சொல்ல போறோம். மீறி நடக்காம இருக்கலாம்.